ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்தியாவுக்கும் இங்கிலாந்து அணிக்கும் இடையே நடந்த முதல் ஓடிய கேமில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா ரொம்ப அபாரமாக ஜெயிச்சிருப்பாங்க. ஜெயிச்சிருந்தாலுமே நல்லா ஆடியிருந்தாலுமே கூட பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா கடைசி நேரத்தில் கொஞ்சம் டென்ஷன் ஆயிருப்பார். மேட்ச் முடிஞ்சு பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா கடுமையாக விமர்சனத்தை முன் வச்சிருப்பாரு. ரோஹித் ஏன் சரியாக ஆடலை, ரோஹித் தொடர்ந்து ஃபார்ம் அவுட்டில் இருக்காரு. கடைசியாக அவர் ஆடின 10 இன்னிங்ஸில் வெறும் 60 ரன்கள் மட்டும்தான் ரோஹித் சர்மா அடிச்சிருக்காரு. அப்படிப்பட்ட சூழலில் ரோஹித் சர்மாவை நீங்கள் உட்கார வைங்க. விராட் கோலி, ரோஹித் சர்மா இவங்க 2 பேருமே உட்கார வச்சுட்டு யங் பிளேஸே ஆடட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் ரசிகர்களுடைய கோரிக்கையாக வந்திருக்கு. அப்போ ரோஹித் மேலே விமர்சனம் இருக்கு. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமில் ஓரளவுக்கு இந்திய அணியில் நல்லா ஆடினது யார் அப்படின்னா சுமன் கில் மற்றும் ஸ்ரேயஸ் ஐயர் இவங்களுடைய பார்ட்னர்ஷிப் தான். ஏன்னா ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் மற்றும் ரோஹிட்டோட விக்கெட் போயிருச்சு. ஆரம்பத்திலே காலி. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ரோஹித் சர்மா 2 ரன்ல அவுட் ஆயிருப்பாரு. ஜெய்ஸ்வாலும் வந்த வேகத்தில் திரும்ப அவ்வளோதான் மேட்ச் காலி அப்படின்னு எதிர்பார்த்த சமயத்தில் தான் நம்ம கில்லு பார்த்தீங்கன்னா ஒரு பொறுமையாக நிதானமாக ஆட ஆரம்பித்தார். இன்னொரு புறம் விராட் கோலிக்கு மாற்றாக தான் ஸ்ரேயஸ் ஐயர் உள்ளே வந்தார். ஸ்ரேயஸ் ஐயரை பிளேயிங் லெவலில் கொண்டு வரக்கூடிய திட்டம் கம்பீருக்கு கிடையாது, ரோஹிட்டுக்கும் கிடையாது. ஆனால் கடைசி நேரத்தில் விராட் கோலிக்கு காயம் இன்னும் சரியாகலை. அதோடு அவர் ஆடினார் அப்படின்னா அவர் இன்னும் பெருசானுச்சு அப்படின்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் அது இந்திய அணி பாதிக்கும் அப்படிங்கிற காரணத்தினால கடைசி நேரத்தில் தான் விராட் கோலிக்கு மாற்றாக ஸ்ரேயஸ் ஐயர் உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு பிளானை போட்டு கடைசி நேரத்தில் தான் அதை ஐயர்கிட்டே சொல்லியிருக்காங்க. அப்போ ஐயருக்கு நம்ம நல்லா ஆடினா மட்டும்தான் தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கும், நல்லா ஆடலை அப்படின்னா தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அந்த ஒரு ப்ரெஷரை உணர்ந்து ஸ்ரேயஸ் ஐயர் அதிரடி ஆட்டம் ஆடி ஒரு அரை சதம் அடித்தார். நல்லா வேகமாடி அரைசதம் அடிச்சுட்டு ஸ்ரேயஸ் ஐயர் அவுட் ஆனார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேலை அனுப்பி வச்சாங்க. அக்சர் பட்டேலை ஏன் அனுப்பி வச்சாங்க அப்படின்னா ஒரு ரைட்டு ஒரு லெஃப்ட் இந்த காம்பினேஷன் வரணும் அப்படிங்கிறதுக்காக அக்சர் பட்டேலை உள்ள அனுப்புனாங்க. அக்சர் பட்டேல் அவருடைய பங்குக்கு சூப்பராக ஆடி அவரும் அரைசதம் அடித்தார். அப்போ பேக் டு பேக் அரைசதம். கில்லும் பார்த்தீங்க அப்படின்னா பொறுமையாக ஆடி அவரும் அரைசதம் அடிச்சிட்டாரு. கில்லை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சதத்தை நெருங்கிட்டு இருந்தார். அதாவது கில்லு பார்த்தீங்க அப்படின்னா 83 ரன்கள் சேர்த்திருந்தார். அந்த சமயத்தில் தான் அக்சர் பட்டேல் அவுட் ஆன உடனே உள்ள KL ராகுல் வந்தார். அவரும் அவுட் ஆனார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியனுடைய வெற்றிக்கு 24 ரன்கள் தேவைப்பட்டுச்சு. அப்போ கில்லு சதம் அடிக்க வெறும் 17 ரன் தான் தேவை. ஸோ எப்படி வர பேட்டர் தனக்கு சிங்கிள் ஆடி கொடுத்து சப்போர்ட் பண்ணுவார், தான் செஞ்சுரி போட்டலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சுமன் கில் நினச்சிட்டு இருந்திருப்பாரு. ஆனால் பாண்டியா பார்த்தீங்க அப்படின்னா வேறு விதமாக யோசிச்சு 36வது பந்தோடைய கடைசி 36வது ஓவருடைய கடைசி பந்தில் 6 அடிச்சிருப்பார். இது பாண்டியாவை பலரும் விமர்சனம் பண்ணுறாங்க. ஏன்னா அவர் நல்லா ஆடி இருக்காரு, 80 ரன்களுக்கு மேலே இருக்காரு. ஒரு சிங்கிள் அடி கொடுத்துருந்தா கில்லு ஒருவேளை செஞ்சுரி போடலாம். அப்போ அந்த மாதிரி பண்ணாமல் சுயநலமாக பாண்டியா இருந்துட்டாரு. இது தேவையில்லாத 6 இது அப்படிங்கிற மாதிரி பாண்டியாவை பலரும் விமர்சனம் பண்ணாங்க. சரி, ஓகே, பாண்டியா தான் 6 அடிச்சிட்டார்ல, கில் என்ன பண்ணியிருந்திருக்கலாம், டீம் ஜெயிக்கணும், விக்கெட் விடாமல் இருக்கணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி கில் ஆடலாம்ல, கில்லும் விடலை. அப்போ பாண்டியா 6 அடித்த பிறகு டீமுடைய வெற்றிக்கு 18 ரன்கள் தேவை. அப்போ கில்லு 17 ரன் அடித்தா செஞ்சுரி. உடனே கில்லு அதிரடி ஆட ஆரம்பித்தார். அவர் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நிதானமாக ஆடிட்டு இருந்தார். ஆனால் பாண்டியா 6 அடித்த உடனே பார்த்தீங்கன்னா கில்லும் அடுத்த ஓவரில் 37வது ஓவரில் பார்த்தீங்கன்னா முதல் பந்தில் 4 அடித்தார். 2வது பந்தில் 6 அடிக்க ட்ரை பண்ணார். ஆனால் அது கேட்சாக மாறுச்சு. அப்போ கில்லு 87 ரனில் ஆட்டம் இழந்தார். அப்போ கடைசி நேரத்தில் ஒருத்தவங்க உன்னோட நான் அடிக்கணும் நீ அடிக்கணும்னு சொல்லிட்டு பாண்டியாவும் கில்லும் போட்டி போட்டுட்டு ஆடினது தான் கடைசி நேரத்தில் விக்கெட்ஸ் போணுச்சு. கடைசியில் ஒரு 20 ரன் 30 ரன் இருக்குது, ஓவர் நிறையா இருக்குங்கிறப்போ பொறுமையாக ஆடாமல் இந்த மாதிரி போட்டி போட்டு சதத்துக்காக ஆடினது சரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா சுமன் கில்லை நல்லா ஆடி இருந்தாலுமே கூட கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. இன்னொரு புறம் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா பாண்டியா மேலே கடுமையான விமர்சனத்தை முன் வச்சுட்டு இருக்காங்க, சுயநலமாக ஆடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி.